வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம்னா, நம்ம கமலஹாசனுக்கு ஆஸ்கர் அகாடமில இருந்து இப்போ சமீபத்துல ஒரு அழைப்பு வந்திருக்கு. அத பத்தி தான். நம்ம கிட்ட சில குறிப்புகள் இருக்கு. இந்த அழைப்பு ஏன் இவ்ளோ முக்கியம்? இது அவருக்கும் சரி, நம்ம இந்திய சினிமாவுக்கும் சரி, என்ன மாதிரி ஒரு விஷயமா இருக்கும்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம். நிச்சயமாங்க. இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா ஆஸ்கர் அகாடமி இப்போ உலகம் முழுக்க இருந்து புதுசா உறுப்பினர்களை சேர்க்கறாங்க இல்லையா? அதோட ஒரு பகுதியா தான் இந்த அழைப்பு வந்திருக்கு. ஓ, அப்படியா? அட ஆமா. பாருங்க, ஜூன் 26, 2025 அன்னைக்கு ஆஸ்கர் அகாடமி கமலஹாசன நடிகர்கள் பிரிவுல உறுப்பினராக சேர கூப்பிட்டிருக்கு. உலக அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 534 பேருக்கு அழைப்பு போயிருக்கு. அதுல நம்ம கமலஹாசனும் ஒருத்தர். ஆமா, அது பெரிய விஷயம். இதனால என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, 2026 ஆஸ்கர் விருதுகள் வருது இல்லையா? அதுக்கு நாமினேஷன்ஸ் தேர்வு பண்றதுக்கு அது ஜனவரி 12 to 16 நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மார்ச் 15ல நடக்க போற இறுதி விருதுகள். ஆமா, ஓட்டு போட. ஆமா, இது ரெண்டுக்குமே ஓட்டு போட இவருக்கு உரிமை கிடைக்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சூர்யாவுக்கு அப்புறம் 2022ல அவருக்கு கிடைச்சது இல்லையா? ஆமா, 2022. அதுக்கப்புறம் இந்த கௌரவம் கிடைக்கிற 2வது இந்திய நடிகரே இவர்தான். கரெக்ட். இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும்னா, இதோட முக்கியத்துவத்தை வெறும் ஒரு தனிப்பட்ட கௌரவமா மட்டும் பார்க்க முடியாது. இது அகாடமியோட ஒரு பெரிய, எப்படி சொல்றது, ஒரு முன்னெடுப்பு. அவங்க அமைப்புக்குள்ள இன்னும் பன்முகத்தன்மையை கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க. ஆமா, அது முக்கியம். பாருங்களேன், இந்த முறை அழைக்கப்பட்டவங்கள 41% பெண்கள். ஓஹோ. 45% பேர் இந்த பின்தங்கிய சமூகங்கள்னு சொல்றாங்களே, அதுல இருந்து வர்றவங்க. இன்னும் சொல்ல போனா 55% பேர் அமெரிக்காவுக்கு வெளியில இருந்து அழைக்கப்பட்டிருக்காங்க. அடேங்கப்பா, இது பெரிய புள்ளி விவரமா இருக்கு. அப்போ இது ஒரு உலகளாவிய முயற்சி மாதிரி தெரியுது. ஆமா, நிச்சயமா. இது ஏதோ சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல. அகாடமி தன்னை இன்னும் விரிவாக்கிக்க, இன்னும் உலகளாவிய ஒரு அமைப்பா மாத்திக்க முயற்சி பண்றதோட ஒரு அடையாளம் தான் இது. சரிதான். இந்த புள்ளி விவரம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க கவனிச்சிங்களா? கமல்ஹாசனோட சேர்ந்து ஆயுஷ்மான் குரானாவுக்கும் அழைப்பு போயிருக்கு. அவரும் நடிகர்கள் பிரிவுல. ஆமா ஆமா. கூடவே எழுத்தாளர் பாயல் கபாடியா, அப்புறம் காஸ்டிங் டைரக்டர் கரண் மல்லி, ஒளிப்பதிவாளர் ரணபீர் தாஸ்னு இப்படி பல இந்திய திறமையாளர்களுக்கும் அழைப்பு போயிருக்கு. ஆமா, அது முக்கியம். அப்போ இது ஏதோ ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்ச அங்கீகாரம் இல்ல, ஒரு பரந்த அங்கீகாரமா தெரியுது. கமல் மாதிரி ஒரு சீனியர் கலைஞர், அவரோட ஆயுஷ்மான் மாதிரி ஒரு அடுத்த தலைமுறை நடிகர். நிச்சயமா, அதுதான் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம். இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கமலஹாசனோட பல வருஷ சினிமா பங்களிப்புக்கு, அதாவது நாயகன் மாதிரி கிளாசிக் படங்கள் ஆரம்பிச்சு, ஆமா, இப்போ விக்ரம் வரைக்கும். ஆமா, விக்ரம் வரைக்கும் அதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். அதே நேரம் ஆயுஷ்மான் மாதிரி புது தலைமுறை நடிகர்கள், அப்புறம் பாயல் கபாடியா மாதிரி சர்வதேச அளவுல கவனம் ஈர்த்த இயக்குனர்கள், டெக்னீஷியன்கள், இவங்களையும் சேர்த்தது என்ன காட்டுதுன்னா, இந்திய சினிமாவில் இருக்கிற அந்த வெரைட்டி, அந்த தரம், இதெல்லாம் அகாடமி ஏத்துக்குதுன்னு தெரியுது. உண்மைதான். இதுல முக்கியமா நம்ம திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டியது அந்த வாக்குரிமை. அதுக்கு ஒரு நேரடி தாக்கம் இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இனிமே யார் நாமினேட் ஆகுறாங்க, யார் ஜெயிக்கிறாங்கங்கிறத இவங்க போடுற ஓட்டு ஓரளவுக்கு தீர்மானிக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இது ஹாலிவுட் பார்வையை கொஞ்சம் தாண்டி வித்தியாசமான கதைகளுக்கும் மத்த உலக சினிமாவுக்கும் ஒரு சின்ன வாசலை திறந்து விடுமோன்னு தோணுது. சரி, இப்ப இவ்ளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. நடைமுறையா அடுத்து என்ன நடக்கும்? அவர் இந்த அழைப்பை ஏத்துக்கணும், அவ்வளவுதானா? ஆமா, சிம்பிள் தான். அவர் இந்த அழைப்பு அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அவர் அகாடமியோட வாக்களிக்கும் உறுப்பினர் ஆயிடுவார். அப்போ சொன்ன மாதிரி 2026 ஆஸ்கர் தேர்வு பண்ற அந்த ப்ராசஸ்ல அவரை பங்கேற்கலாம். ஓகே. இந்த மாதிரி தொடர்ச்சியா நம்ம இந்திய கலைஞர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது உலக மேடையில நம்ம சினிமாவுக்கு ஒரு நிலையான இடம் உருவாகிட்டு வருதுங்கிறத காட்டுது. அப்போ இதெல்லாம் கேக்குற ஒரு சினிமா ரசிகரா உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம ஊர் திறமைகளும் சரி, நம்ம கதைகளும் சரி, உலக அளவுல கவனிக்கப்படுது, மதிக்கப்படுதுன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா, இது ஒரு நல்ல அறிகுறி. நம்ம திறமைகள் அங்கீகரிக்கப்படுது. இதுல நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. கமலஹாசன் மாதிரி பலவிதமான சினிமா அனுபவமும் ஒரு உலக பார்வையும் கொண்ட வாக்காளர்கள் அகாடமிக்குள்ள வரும்போது, எதிர்காலத்துல ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்படுற அல்லது ஜெயிக்கிற படங்களோட தன்மையில, அதோட வகையில என்ன மாதிரி மாற்றங்கள் வரலாம்? இப்போ இருக்கிற அந்த ஹாலிவுட் மைய பார்வை கொஞ்சம் மாறுமா, இல்ல வேற மாதிரி கதைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்குமா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமா, இது யோசிக்க வேண்டிய கேள்விதான். நன்றி.